ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான வாழைப்பூ வடை எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி வாழைப்பூவை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிறிஸ்பியான ஒரு வடை தான் செய்ய போகிறோம். அதாவது மசால் வடை, வாழைப்பூ வச்சு ஒரு மசால் வடை பண்ண போகிறோம். நாங்கள் ஏற்கனவே எங்கள் சேனலில் வந்து வாழைப்பூ குழம்பும் போட்டிருக்கோம், வாழைப்பூ கோலா உருண்டையும் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். அதனோட லிங்கு கீழே கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வாழைப்பூ எப்படி வாங்கணும்னு பார்ப்போம். ஸோ வாழைப்பூ வந்து நம்ம கடையில் செலக்ட் பண்ணும்போது அந்த பெரிய மடல் இருக்குல்ல, பூ மாதிரி மடல், அதை நம்ம லைட்டாக அப்படி திறந்து பார்த்தோன்னா உள்ளே இருக்க அந்த பூலாம் வந்து கருப்பாகாமல் ஓரளவுக்கு பிங்கிஷாவோ இல்லை எல்லோயிஷாவோ இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ வாழைப்பூலேருந்து அந்த மேலே இருக்க மடலை வந்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க. வெளியிலலாம் கொஞ்சம் பெரிய மடலாக தான் இருக்கும், ஸோ ஈஸியாக இருக்கும் பிரிச்சுட்டு அந்த உள்ளே இருக்க அந்த எல்லோ கலர் பூவை தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம தனியாக வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூ, அதை நீங்கள் வந்து பிரிச்சிங்க அப்படின்னா நடுவில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக ஒன்று இருக்கும், மேலே வந்து மொட்டையாக. ஸோ அதை வந்து கல்லன்னு சொல்லுவோம் நாங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துடணும், அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து சீக்கிரமாக ஜீரணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க, வேகாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துருங்க. இது வந்து ஓரளவுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி எடுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூ சைஸ் வந்து குட்டி ஆயிடுச்சு. அந்த குட்டியானதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம வந்து வாழைப்பூவை இந்த மாதிரி தனித்தனி பூக்களாக எடுத்த பிறகு அதை வந்து வெட்டி தண்ணியில் போட்டுக்கலாம். அந்த தண்ணியில் வந்து நாங்கள் மோரும் கலந்துருக்கோம். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மோரில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கருக்காமல் இருக்கும் பூவு. ஸோ இந்த மாதிரி தனித்தனி பூவாக உள்ளதெல்லாம் இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கலாம். நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த பெரிய பூவெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு குட்டி ஆனோன்னு நம்ம இதை வந்து நறுக்கிக்கலாம். ஸோ கத்தி வச்சு ஹாஃபாக நறுக்கிக்கோங்க. இதை வந்து நம்ம சும்மா அப்படியே நறுக்கி குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம வந்து அதே மோர் தண்ணியில் சேர்த்துக்கலாம். நறுக்கணுன்னா இதையும் வந்து நீங்கள் மோரில் சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு அதை கொதிக்க வைங்க. அது கொதிக்கும்போது நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த வாழைப்பூவை மோர்லேருந்து எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. வாழைப்பூவை வந்து நம்ம இப்போ அந்த தண்ணியெலாம் போக இருத்து இப்போ எடுத்து வச்சுருக்கோம். வாழைப்பூவை தண்ணியெல்லாம் போக நம்ம இருத்து எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை வந்து குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சோண்டு, உப்பு, மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி. இப்போ நம்ம வந்து கடலைப்பருப்பு, சோம்பு, உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தண்ணி விடாமல் அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கடலைப்பருப்பை நீங்கள் வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வந்து அப்படியே சேர்த்தோன்னா வடை வந்து நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். கடலைப்பருப்பு வந்து அரைக்கும்போது நீங்கள் தண்ணியிலேருந்து அப்படியே எடுத்து அரைச்சிங்கன்னா தண்ணி சேர்ந்துடும். நம்ம வந்து இது தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். அதனால இந்த மாதிரி இருத்து கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஜார் வந்து ட்ரையாக இருக்கணும். பொட்டுக்கடலையும் உங்களுக்கு ட்ரையாக இருக்கிறனால அடியில் போட்டால் தான் இது அரைப்படும். இது சேர்த்தோன்னா நம்ம வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, சோம்பு, உப்பு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. பட் தண்ணி விடாமல் அரைக்கணும். கடலைப்பருப்பை இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதை வந்து பல்ஸ் பண்ணால் போதும். நம்ம வந்து ஸ்பீட் வச்சோன்னா அது வந்து ஃபுல்லாக நைஸாகிடும். இந்த கடலைப்பருப்பை அரைச்ச பிறகு நீங்கள் வந்து இந்த வாழைப்பூவை சேர்த்து நீங்கள் வந்து திரும்ப அரைச்சிக்கோங்க. கடலைப்பருப்பும் வாழைப்பூவும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் தனியாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதையும் நம்ம வந்து சேர்த்து ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். அப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி சூடாக்கிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் சுட்டுருச்சு, நம்ம வடையை தட்டி போட ஆரம்பிக்கலாம். இப்போ வடை நல்லா கிறிஸ்பியாக பொன்னிறமாக வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். சுவையான வாழைப்பூ வடை வந்து நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.